அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 31ஆம் வசனம். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்துள்ளப்பட்டது. நான் பல நேரங்கள் சொல்வதுண்டு, நான் எப்படியெல்லாம் ஜெபித்து பார்க்கிறேன், ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவே இல்லை என்று. ஆனால் வேதத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியின் ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவ சந்நிதியில் நினைத்துள்ளப்பட்டதாம். அவர் அப்படி என்னதான் செய்தார்? ஏன் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்றால், முதலாவது அவர் செய்த காரியத்தை பார்த்தால் தன் வீட்டார் அனைவருடன் கூட தேவ பக்தி உலகனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுமா இருந்தாராம். இரண்டாவது பார்த்தால் தன்னால் முடிந்த அளவு ஜனங்களுக்கு தானம் தர்மங்கள் செய்தாராம். மூன்றாவது பார்த்தால் தன் வீட்டார் அனைவரோடும் கூட எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தாராம். அதனால்தான் அடுத்தடுத்தலாக என்ன செய்யணும், ஏது செய்ய வேண்டும் என்பதை வானத்திலிருந்து தூதனானவரே இறங்கி வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து நடத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நாமும் தீமை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து தன்னால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கும் செய்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போதுதான் நாமும் நடக்க வேண்டிய வழியை நமக்கும் சொல்லி தந்து நடத்துவார்.